வெல்கம் டு கிப்பா கிச்சன். நான் உங்கள் செஃப் ஆர்கே. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபியின் பேர் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. 1 கிலோ பாஸ்மதி சிம்பிளா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நான்வெஜ்ஜுக்கு பதிலாக நம்ம பிரியாணியில் போடக்கூடிய ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா அது மஷ்ரூமாக தான் இருக்கும். காரணம் என்னன்னா, எப்படி ஒரு நான்வெஜ்ஜினுடைய ஒரு சிக்கன் மட்டனுடைய டேஸ்ட் கொடுக்குமோ அதே டேஸ்ட்டை இந்த மஷ்ரூம் நம்ம பிரியாணி கூட சேர்ந்து செய்யறதுனால அந்த ஃப்ளேவரோட அந்த சுவையோட தரும். அதனால ஒரு நான்வெஜ் சமைக்கக்கூடிய நேரத்தில் நம்ம சிக்கன் மட்டன் போட்டு செய்கிறோம். இல்லாத நேரத்தில் நம்ம மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணதுனால நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாமே நல்லா அதை சுவைச்சு சாப்பிடுவாங்க. இந்த மஷ்ரூம் பிரியாணியை எப்படி ஒரு சிம்பிளாக டேஸ்டாக செய்யறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக நல்ல டேஸ்டாக நல்ல ஒரு சிம்பிளாக அருமையாக வந்திருக்கு. இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணி அது எப்படி இருக்குது, அதோட டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
டேஸ்ட்டு, அது எண்ணெய், அது காரம், உப்பு, புளிப்பு எல்லாமே கரெக்டாக ஈவனாக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி நீங்கள் செஞ்ச பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் நண்பர்களுக்கு இது தெரியப்படுத்தி ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நன்றி மக்களே.